என்னோட மொபைல் வந்து இது மாதிரி யாராச்சும் கண்காணிச்சிட்டு இருக்காங்களா? அது மாதிரி யாராச்சும் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்களா? அப்படின்னு நான் செக் பண்ணிக்கணும். நான் வந்து ம். சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் அப்படின்னா, நான் செக் பண்றதுக்கு ம். எதுவும் ஆப்ஷன் இருக்குங்களா சார் அது மாரி? நீங்க அப்பப்ப நீங்க வந்து செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் நீங்க செக் பண்ணி பாருங்க. அதாவது நீங்க இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் தவிர வேற ஏதாவது ஒரு எக்ஸ்.ஒய்.இசட் நேம்ல ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இருக்கான்னு பாருங்க. அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் அதே மாரி வந்து அன்னோன் சோர்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு லிங்க் மூலியமா வரதெல்லாம் டவுன்லோட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா, உங்க மொபைல் கேமரா மேல ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒட்டிருங்க. லைக் அவங்க ஆக்சஸ் பண்ணாலும் உங்க கேமரா ஆக்சஸ் பண்ணி உங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாரி ம். வந்து ஒரு கேமரா மேல ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்கன்னா, இது வந்து ஃபர்தரா உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது உங்க கேமராவ. அதே மாரி உங்க ம். மொபைல் ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணுதா அப்படின்னு பாருங்க. திடீர்னு ஐகான்ஸ் ஜம்ப் ஆகுறது, திடீர்னு ஏதோ ஒரு ஆப் ஓப்பன் ஆகுறது, க்ளோஸ் ஆகுறது, இந்த மாரி எல்லாம் ஏதாவது பண்ணுது அப்படின்னு பாருங்க. ஸோ அந்த மாரி ஏதாவது இருந்தது அப்படின்னா வந்து, அப்ப ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். அப்ப மொபைல ரீசெட் பண்ணிடுங்க சிம்பிள். ரீசெட் பண்ணா உங்க கான்டாக்ட்ஸ் போயிடும், என்னோட வீடியோ போயிடும், ஃபோட்டோ போயிடும்லாம் பயப்படாதீங்க. இன்னைக்கு எல்லாமே வந்து ஐஃபோனா இருந்தா வந்து உங்களுக்கு ஐக்ளவுட்ல ஸ்டோர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரீசெட் பண்ணிட்டு திருப்பி அத ஐக்ளவுட் ஐடி போட்டீங்கன்னா வந்துரும். ம். ஆண்ட்ராய்டுக்கும் அதே மாரி ஒரு ஜிமெயில் ஐடியோட டேக் ஆயிருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு திருப்பி வந்து பண்ணிக்கலாம். அதுல வந்து பிரச்சனை கிடையாதுங்க. நார்மலா வந்து நம்ம ஏதாச்சும் பக்கத்து வீட்டு சண்டை அப்படின்னு சொல்லி காவல்துறையில ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் குடுக்க நம்ம தயங்கவே மாட்டோம். மறுநாளே காவல்துறை வந்துருவாங்க. ஆனா சைபர்ல ஏதாச்சும் இஷ்யூ அப்படின்னா, நம்ம இன்னைக்கு இங்க போகாம இருக்கிறதுக்கான காரணம் வந்து, எப்பா இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் குடுத்தனா அத ரைஸ் பண்ணவே மாட்டாங்க. அது அப்படியே கிடப்பிலேயே இருக்கும். அம்மா அத அனுப்பியிருக்கோம், அங்க அனுப்பியிருக்கோம்ப்பா, இங்க அனுப்பியிருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. ஏன் சார் இது ரொம்ப லாங் ப்ராசஸா இருக்கு? உடனே அத கண்டுபிடிக்கிறது முடியலையே. ஏன் இது லாங் ப்ராசஸா இருக்கு? இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா 2 விஷயம். 1 இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது 2021க்கு முன்னாடி வரைக்கும் அது லாங் ப்ராசஸா இருந்தது. காரணம் என்னன்னா, இப்போ ஒரு அஃபென்ஸ் Facebookல ஒருத்தன பத்தி ஒரு தப்பான ஃபோட்டோகிராஃப் யாரோ போட்டுருக்காங்க. இல்ல YouTubeல தப்பான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க ஒருத்தங்கள பத்தினா, அது யார் அப்லோட் பண்றாங்க அப்டின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம Facebookக்கோ, YouTubeக்கோ வந்து ஒரு ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்ணுவோம். இது எந்த ம். ஒரு ஐபிலருந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஐபி டீட்டெயில் குடுங்கன்னு நம்ம வந்து ரைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க ஐபி டீட்டெயில் குடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு நம்ம முடியும். அந்த ஐபி அட்ரஸ வச்சு போஸ்டல் அட்ரஸ் யார் கலெக்ட் பண்ணது அப்டின்னு சொல்லிட்டு நம்ம இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரோ இல்ல மொபைல் நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடரோ வச்சு அந்த ஐபி அட்ரஸ்க்கான ரெலவென்ட் ஓனர் யாருன்னு நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம். பட் இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த சேலஞ்சஸ் என்னன்னா, நம்ம ரெக்வெஸ்ட் அனுப்பிச்சோம் அப்படின்னா, Facebookஓ, YouTubeஓ உடனே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ம். ஸோ அவங்க ம். வந்து ஒரு 15 நாள்ல ரெஸ்பாண்ட் பண்ணலாம். இல்ல 3 மாசம் கழிச்சு ரெஸ்பாண்ட் பண்ணலாம். பல கேஸ்ல ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னும்போது நம்மளால ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்கவே முடியாது. பிகாஸ் ஐபி அட்ரஸ் யாருன்னு தெரியாம நம்மளால ஆக்ஷன் எடுக்க முடியாது. பட் இப்ப 2021ல ஐடி ரூல் 2021 புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஏதோ ஒரு ரெக்வெஸ்ட் வந்து என்ஃபோர்ஸ்மென்ட் அத்தாரிட்டியோ, இல்ல கோர்ட்ல இருந்தோ, இல்ல கவர்ன்மெண்ட் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ரைஸ் பண்றாங்க அப்படின்னா, 36 ஹவர்ஸ்ல அந்த ஐபி அட்ரஸ குடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல்ல சொல்றாங்க. சப்போஸ் அந்த 36 ஹவர்ஸ்ல அந்த ஐபி அட்ரஸ குடுக்கல, கேட்ட ஆரிஜினேட்டரோட இன்ஃபர்மேஷன் குடுக்கல அப்படின்னா, கிரிமினல் லையபிலிட்டி அவங்க மேலே ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஓகே. வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்க இன்ஃபர்மேஷன் குடுக்கலன்னா அவங்க மேல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ட்விட்டர் மேலயே ஒரு எஃப்ஐஆர் டெல்லி போலீஸ் ஃபைல் பண்ணாங்க. போன வருஷம். இந்த மாரி இன்ஃபர்மேஷன் கேட்டு குடுக்கல அப்படின்றது. அதே மாரி எஸ்பெஷலி ஒரு பெண்கள பத்தின விஷயங்கள் ஏதாவது கேட்டு நம்ம வந்து குடுக்கல. ஒரு அப்சீன் மெட்டீரியல் ஏதாவது ஒரு ஆன்லைன்ல இருக்கு. அத ரிமூவ் பண்ண சொல்லி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா, அதுக்கும் ஆக்ஷன் எடுக்கலாம். அதுவும் இந்த மாரி பெண்கள பத்தின ஏதாவது விஷயம்னா 24 ஹவர்ஸ் தான் டைம் லிமிட். ஒரு நார்மல் கேஸ்க்கு வந்து 36 ஹவர்ஸ் டைம் லிமிட் குடுத்திருக்காங்க. இந்த மாரி கேர்ள்ஸ் அண்ட் விமன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 24 ஹவர்ஸ்ல வந்து அந்த பிக்சர ரிமூவ் பண்ணணும். ஆரிஜினேட்டரோட இன்ஃபர்மேஷன குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் இவங்க கம்ப்ளை பண்ணல அப்படின்னா, அதே மாரி கிரிமினல் லையபிலிட்டி அவங்க மேல ஃபிக்ஸ் பண்ணலாம்னு இந்த புது ரூல்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாரி இதுக்கு கம்ப்ளைண்ட் குடுக்கணும் அப்படின்னா, நீங்க சைபர் கிரைம் செல்ல தான் போய் குடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ம். நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாலும் குடுக்கலாம். பிகாஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல செக்ஷன் 78ல இன்ஸ்பெக்டர் அண்ட் அபோவ் கேன் ஹேண்டில் த ப்ரொவிஷன்ஸ். ஸோ எந்த ஒரு இன்ஸ்பெக்டருமே இந்த கேஸ ஹேண்டில் பண்றதுக்கு அதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. தாராளமா நீங்க குடுக்கலாம். நம்ம போட்டு மனசுல குழம்பிக்கிட்டு, ஐயோ! குடுத்தா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா? சரி அவன் கேட்கிற பணத்த குடுத்துருவோம். இது மாரி த்ரெட்டன் பண்றான் அந்த அப்படின்னு மாரி சொல்லி அந்த மாரி பண்ணது நீங்க வேஸ்ட். பண்றது அதுதான் ம். கிரிமினலுக்கு என்கரேஜ்மென்ட்ங்க. நீங்க எந்த ம். அளவுக்கு ம். பயப்படுறீங்களோ, அந்த அளவுக்கு கிரிமினல் தைரியமா உங்கள ஏமாத்திட்டு இருப்பாங்க. நீங்க வந்து நீ ம். பண்றத பண்ணு, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்குறேன் அப்டின்னா, அதுக்கு மேல உங்கள பயப்படுத்தி அவனுக்கு எந்த பிரயோஜனமும் எஸ். கிடையாது. நீங்க வந்து ம். உங்களோட பயம் தான் அவனோட இன்வெஸ்ட்மென்ட்ன்னு அப்டின்னு சொல்லலாம் கிரிமினல்ஸ்க்கு.